अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपीशा गोपिका गान्धा राधा गान्धा नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। भगवद्गीதை अध्याயம் 9 श्लोकम 11। अवजानन्ति मामूढा मानुषीं धनुम् आश्रितं परं भावम् अजानन्तो मम बोध महेश्वरम्। மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம், பகவான் எப்படி இந்த உலகை படைக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? எல்லாமே என்னுள் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, பகவானுடைய அச்சிந்திய சக்தியின் மூலமாக இதையெல்லாம் செய்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போன வாரம் சாமிநாதன் பிரபு கேள்வி கேட்டீங்க, எந்த சக்தியின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? பகவான் அச்சிந்திய சக்தியின் மூலமாக இதை செய்கின்றார். ஏன்னா நம்முடைய கற்பனைக்கு ஓகே பிரபு, இப்போ நம்முடைய கற்பனைக்கு எட்டாத சக்தியின் மூலமாக அதை செய்கின்றார். எப்படி செய்கின்றார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பௌதீக அறிவின் மூலமாக எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா முடியாது. ஏன்னா ஆனால் பிரம்மதேவரே சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் இந்த பகவானை பற்றி மற்றவங்க வேறு என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் நான் இன்னும் பகவானை இன்னும் நான் முழுமையாக சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா பிரம்மதேவரே இந்த மாதிரி சொல்லும்போது அப்போ நம்மளால் எப்படி புரிந்து கொள்ள முடியும், இல்லையா? இப்போ பிரம்மதேவர் தான் எல்லாரையும் படைக்கின்றார், இல்லையா? அப்போ பிரம்மதேவருக்கே இந்த மாதிரி பகவானை புரிந்து கொள்ள முடியாத போது நாம் எப்படி முழுமையாக பகவானை புரிந்து கொள்ள முடியும்? அதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ அந்த அச்சிந்திய பேத அபேத தத்துவம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கின்ற அந்த தத்துவத்தின் மூலமாக மட்டும்தான் நாம் அந்த அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இங்கே பகவான் சொல்கிறாங்க, மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். ஏன்னா நம்மளை மாதிரி தான் ஒரு சாதாரண மாதிரி பகவான், இல்லை? நாம் எப்படி இங்கே வர்றோமோ அதே மாதிரி தான் பகவான் இங்கே வருகிறார். ஏன்னா பகவான் இங்கே வரும்போது, ஏன்னா பகவானுக்கு ஒரு உருவமே இல்லை. பகவான் இங்கே வரும்போது பகவானுக்கு நம்மளை மாதிரி ஒரு உருவம் இருக்குது.
ஏன்னா நம்மளை மாதிரி தான் பகவான் வந்து செயல்படுறாரு இங்கே வரும்போது இல்லையா. நம்மளை மாதிரி தான் சாப்பிட்றாரு, நம்மளை மாதிரி நடக்கிறார், நம்மளை மாதிரி இப்போ இல்லை குருஷேத்திர போரில் பார்த்தோம்னா இல்லையா, அப்போ அந்த மாதிரி வந்து அர்ஜுனனுக்கு வந்து தேரோட்டியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் எல்லாரோடையும் வந்து ஒரு சத்திரியன் மாதிரி தான் வந்து இங்கே வரும்போது 16,108 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார். இதே மாதிரி குழந்தையாக இருக்கும்போது நண்பர்களோட விளையாடுகிறார் அப்படின்னு சொல்லி நாம் செய்கிற மாதிரி தான் பகவான் செய்கிறார். அதனால் பகவானும் நாமளும் ஒன்று அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறாங்க. இது ஏன்னா பகவான் செய்கிறது எல்லாமே எப்படி திவ்யமானது இல்லையா. 4வது அத்தியாயத்தில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, பகவான் செய்வது எல்லாமே எப்படி ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தெக்வா தேகம் புனர்ஜர்ம நைத்திமாம் ஏதிசோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அந்த 4வது அத்தியாயத்தில் வந்து சொல்லப்படுது பகவானுடைய தோற்றமும் செயல்களும் எல்லாமே திவ்யமானவை அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மீண்டும் இந்த பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்போ வந்து நம்மளை மாதிரி வந்து பகவான் செய்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் வந்து பகவான் செய்வது எல்லாமே எப்படி தன்னுடைய யோகமாகிய சக்தியின் மூலமாக. நாம் செய்வது எல்லாமே வந்து மகாமாய சக்தியின் கீழ் வந்து முக்குணங்களின் கீழ் நாம் செயல்படுகின்றோம். பகவான் எப்படின்னா பூரண சுதந்திரமானவர். அதான் வந்து பகவானை வந்து புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். எல்லாராலையும் வந்து புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. எல்லாருமே வந்து படிக்கலாம், எப்படின்னா சதுர்வேதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க என்னென்னா எல்லா வேதங்களும் நல்லா வந்து படித்து புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த வேதங்களுடைய இலக்கு என்ன, வேதங்களின் நோக்கம் என்ன, வேதங்கத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்வது யார் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. வேதங்களின் நோக்கமே வந்து தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் இல்லையா. கிருஷ்ணரை உணர்வது தான். பிரம்மதேவரே வந்து இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து 2வது காண்டத்தில் வந்து சொல்கிறாங்க, பிரம்மதேவர் வந்து 3 முறை வேதங்களை படித்து கற்று உணர்ந்த பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வந்து நாம் பிரேமையை வளர்த்து கொள்வது தான் வந்து அதுதான் உண்மையான தர்மம் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி பிரம்மதேவரே 3 தடவை வேதங்கள் படித்த பிறகு, அதுக்கப்புறம் அவருடைய ஆயுட்காலம் 100 வருடம். நான் வந்து பிரம்மதேவருடைய நம்மளுடைய கணக்குப்படி பார்க்கும்போது பல கோடி வருடங்கள் வரும். ஆனால் வந்து பார்த்தோம்னா பிரம்மதேவருடைய ஆயுட்காலம் பொறுத்தவரை 100 வருடம் தான். அப்போ வந்து பிரம்மதேவருடைய அந்த 100 வருடம் ஒரு ஆயுட்காலம் முழுக்க தவம் செய்து அதுக்கப்புறம் தான் பகவானை வந்து உணர்கின்றார். அப்போ வந்து பிரம்மதேவருக்கே எவ்வளவு காலம் ஆகும்போதும் புரிந்து கொள்வதற்கு அப்போ வந்து நம்மளால் வந்து எப்படி புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. அப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர்களுடைய விளக்கம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமது பௌதிக அறிவிற்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டது ஆன்மீக விஷயங்கள், நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் சாஸ்திரத்தின் மூலமாகவும் ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்களோ அதனால தான் ஆச்சாரியர்களுடைய விளக்கத்தோடு நம்ம வந்து படிக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா தப்பாக தான் புரிஞ்சுக்குவோம். அதனால தான் பாருங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு பாருங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பொருளுரையில் இந்த ஸ்லோகத்துக்கே பாருங்களே வந்து பிரபுபாதர் ஒரு 4 பக்கம் வந்து வரைக்கும் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து புரிந்து கொள்வதற்காக இது. இப்போ அதுதான் ஏன்னா பகவானை வந்து ஒரு சாதாரண நபராக வந்து இங்கே எண்ணுகிறார்கள். எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள் இல்லையா. எல்லாத்துக்கும் வந்து பகவான் தான் உரிமையாளர் இல்லையா. அகம் சர்வசிய பிரபுவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இல்லையா. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் உரிமையாளன் நான் தான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறாங்க பகவான். அப்போ வந்து பார்த்தோம்னா பகவான் தான் உரிமையாளர், பகவான் தான் அனுபவிப்பாளர். இது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நாம் வந்து உரிமையாளர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உரிமை வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது இப்போ என்னென்னா ஒரு மூத்த பக்தர் வந்து எப்படி சொன்னாங்கன்னா இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்வதே ஒரு கொஞ்சம் உயர்ந்த நிலை. ஏன்னா சில பேர் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, அது ஒரு 3வது நிலையை வச்சுக்கலாம். அப்போ வந்து ஏற்றுக்கொள்வது கிருஷ்ணர் தான் உரிமையாளர், கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர் அப்படின்னு சொல்லி நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதே வந்து என்னென்னா நம்ம வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு வந்து நம்ம போகலாம். அந்த உணர்வதற்கான அந்த ஒரு நிலைக்கும் ஒரு 2வது நிலைக்குமாச்சும் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் வந்து நல்ல விளக்கம் வந்து கொடுத்தாங்க. இது மனிதரை போலவே தோற்றம் அளித்தாலும் பரமபுருஷ பகவான் சாதாரண மனிதர் அல்ல என்பதை இவ்வத்தியாயத்தில் முந்தைய ஸ்லோகங்களுக்கான விளக்கங்களின் மூலம் தெளிவாக்கப்பட்டுள்ளது இல்லையா. இப்போ இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மனித உருவில் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை சாதாரண மனிதராக எண்ணுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் வந்து நம்ம பார்க்கும்போதும் எப்படி சொல்லப்பட்டது, எல்லாம்
படைப்பவை அனைத்தும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. இல்லையா? பகவான் தான் எல்லாமே படைக்கின்றார், ஆனால் பகவான் அதிலிருந்து விலகி இருக்கின்றார். இது எப்படி? இல்லையா? அதை பார்த்தோம் இல்லையா? அது அச்சிந்திய சக்தியின் மூலமாக செய்கின்றார், நம்முடைய கற்பனைக்கு எட்டாத சக்தியின் மூலமாக. இப்போ இதன் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம், பகவான் சாதாரண மனிதனிலிருந்து வேறுபட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது அடுத்து, படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றை நடத்தும் பரமபுருஷ பகவான் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. இல்லையா? படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றுமே பகவான் தான் செய்கின்றார். இல்லையா? எப்படி? பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த 3 குணங்களை ஏற்கின்றார். பிரம்மாவின் மூலமாக பகவான் படைக்கின்றார். 3 குண ரூபங்களை பகவான் ஏற்கின்றார். குண அவதாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா விஷ்ணு சிவன். பிரம்மா ரஜோகுணத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா ரஜோகுணம் இருந்தால் தான் படைக்க முடியும். அதுக்கப்புறம் சத்வகுணம் விஷ்ணு ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா சத்வகுணம் இருந்தால் தான் எல்லாரையும் காக்க முடியும். அதுக்கப்புறம் சிவபெருமான் தமோ குணத்தை ஏற்றுக்கொள்கிறார் அழித்தலுக்காக. அப்போ இவங்க குண அவதாரங்கள். இப்போ பகவான் தான் இந்த 3 அவதாரங்களை குண அவதாரங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ பாருங்களேன், ஒரு படைத்தல் காத்தல் அழித்தல், இப்போ இது மூன்றுமே செய்பவர் ஒரு சாதாரண மனிதர் என்று அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இல்லையா? யாரால் இதை செய்ய முடியும்? ஒரு அசாதாரணமான ஒரு செயல் இது. கண்டிப்பாக ஒரு சாதாரண மனிதரால் இதை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரம்மாவே நாரத முனிவர்கிட்ட நாரத முனிவர் பிரம்மதேவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் படைக்கிறீங்க, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் உயர்ந்த அதிகாரி அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். ஆனால் நீங்கள் யாரையோ நோக்கி தியானம் செய்கிறீங்களே அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் நினைக்கிறோம் உங்களை விட உயர்ந்தவர் வேறு யாரோ இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது பிரம்மா சொல்கிறாங்க, ஆமாம், கண்டிப்பாக என்னை விட உயர்ந்தவர் இருக்கிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவங்க தான் முழுமுதற் கடவுள், அவங்க தான் இந்த படைப்பிற்கான விதையை எனக்கு அளிக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விதையை பிரம்மாதேவரால் உருவாக்க முடியாது. விதை பகவான் தான் அளிக்கின்றார். இல்லையா? நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் இல்லையா? நானே விதையளிக்கும் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த விதை கூட விதை பகவான் தான் அளிக்கின்றார். அந்த விதையை பிரம்மதேவரால் உருவாக்க முடியாது. ஆனால் அது எப்படின்னா, இதுக்கு இதில் விளக்கம் ஸ்ரீமத் பாகவத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஸ்வரோச்சிஷா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சமஸ்கிருத வார்த்தையின் மூலமாக விளக்கம் கொடுக்கப்படுது. ஏன்னா ஒரு விதை இருக்குன்னா அதை தண்ணி ஊற்றி செடியாக வளர்க்க முடியும். இப்போ அதே மாதிரி தான் எல்லா உயிர்வாளிகளுக்கான விதையை பகவான் அளிக்கின்றார். இப்போ அந்த விதையை வளர்ப்பதற்காக எப்படி அந்த ஒரு தோட்டக்காரன் அந்த செடியை பழத்தோட்டத்தையும் விதை தண்ணி ஊற்றி வளர்ப்பது போல பிரம்மா அந்த ஒரு செயலை செய்கின்றார். சிருஷ்டியை உருவாக்கியவர் பகவான். உபசிருஷ்டி, இரண்டாவதான சிருஷ்டியை செய்பவர் தான் பிரம்மதேவர். இல்லையா? அப்போ இதெல்லாமே நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 5வது காண்டத்துலலாம் இந்த சிருஷ்டி பற்றி ரொம்ப விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. மிக உயர்ந்த பக்தர்களாலேயே புரிந்து கொள்ள முடியலை. அதெல்லாமே ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்களாமா. இனியும் அதையும் என்னால் யாராலையும் புரிந்து கொள்ள முடியலை, எப்படி இந்த மாதிரி சிருஷ்டி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கப்பா, அந்த அளவுக்கு பகவானுடைய படைப்பு நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நம்மளால் தெரிந்து கொள்ளவே முடியாது. இது இப்போ நீங்கள் இதில் மதுரையில் பார்த்தீங்கன்னா, இதில் அழகர் கோயிலில் அங்கே நூபுர கங்கை அப்படின்னு சொல்லி அங்கே தண்ணி வரும், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இப்போ அந்த தண்ணி எங்கேருந்தோ அது தொடங்கி வருது, உற்பத்தி ஆகி வருது அப்படின்னு சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. விஞ்ஞானிகள் நிறைய பேர் உள்ளே போய் பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு கட்டம் தாண்டி அங்கே உள்ள அவங்களால போக முடியலை. அது எங்கேருந்து அந்த தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா? அப்போ அது கங்கை நதி தான், நூபுர கங்கை அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த தண்ணியை நீங்கள் இங்கே குடிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அது ஒரு டேஸ்ட் ஒரு விதமாக இருக்கும், நல்லாயிருக்கும் அது. அப்போ பாருங்கள், அது இதையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை இல்லையா? ஒரு சின்ன சின்ன விஷயங்களே நம்மளால் செய்ய முடியலை இல்லையா? இந்த என்ன சொல்கிறதுனா, இந்த பிரபஞ்சம், இந்த உலகமே நம்மளால் முழுமையாக புரிந்து கொள்வதே நமக்கு ரொம்ப கடினம் இல்லை? இந்த உலகத்திலேயே பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவத்தில் எத்தனாவது காண்டம் கரெக்டாக தெரியல,
அதில் இதில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த உலகத்திலே வந்து ஏதோ ஒரு இடத்துலையே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, தேவர்களே வந்து இங்கே வந்து அவங்க வந்து என்ன எப்படி சொல்கிறது, நம்ம வந்து சுற்றுலாலாம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களும் இங்கே வந்து அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்களாமா. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான இடங்கள் வந்து சொர்க்கலோகத்தில் இல்லாத இடங்கள் கூட இங்கே இருக்காமா. ஆனால் நம்மளால் அங்கே போகவே முடியாது, இருக்கிறது கூட நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ இந்த உலகத்தையே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியலை இல்லையா. ஒரு ஏரியா தாண்டி இன்னொரு ஏரியா என்ன இருக்குதுன்னே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. நமக்கு உள்ளேயே என்ன இருக்குதுன்னே நமக்கு தெரியல. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து பகவானை வந்து எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இப்போ அதான் பகவான் வந்து இங்கே சொல்கிறாங்க, மனித உருவில் வரும்போது முட்டாள்கள் என்னை ஒரு சாதாரண மனிதராக எண்ணுகின்றனர் இல்லையா. இப்போ ஒரு சாதாரண நம்மளை மாதிரி சாதாரண மனிதராக பகவான் இருந்தோம்னா அவர் எப்படி நம்ம வந்து கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. இந்த ஒரு எளிய இந்த ஒரு விளக்கம் கூட அவர்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பாருங்களே. அப்போ அதுக்கப்புறம் இருந்தும் கிருஷ்ணர் ஒரு பலம் பொருந்திய மனிதரே இல்லையா. இப்போ அதனால தான் பகவான் இங்கே வரும்போது வந்து 7 வயதில் இருக்கும்போது அந்த கோவர்தன மலையை வந்து பகவான் வந்து தூக்கி காட்டுகிறார். அதுவும் சுண்டு விரலில், இடது கை சுண்டு விரலில். அதுதான் ரொம்ப பலவீனமாக இருக்கும். வந்து பகவான் வந்து எது வேணாலும் செய்ய முடியும், எந்த வயதில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பகவான் என்றுமே உன்னதமானவர் தான் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வந்து காட்டுறாங்க. நான் அபௌருஷேய அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பகவான் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, புரிந்து கொள்ள முடியாத நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்டவர் பகவான். இது எது வேணாலும் பகவானால் வந்து செய்ய முடியும் இல்லையா. அப்போ இதே வந்து 3 மாதம் இருக்கும்போதே பூதனா இன்னும் அரக்கியை வந்து கொன்றார் இல்லையா. அப்போ இது எல்லாமே வந்து எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண மனிதனால் செய்வது சாத்தியமா இல்லையா. அதுக்கப்புறம் பகவான் 16,108 மனைவிகள், அதுவும் வந்து எப்படின்னா ஒரு சாதாரண மனிதரை விட பகவான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இது செய்கிறார். இதுவும் இதை விட இவ்வளோ அதிகமான மனைவிகள் கூட அவர்களால் வந்து திருமணம் செய்து கொள்ள முடியும், எல்லாரையும் அவரால் பராமரிக்கவும் முடியும். இது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இது எல்லாமே வந்து பகவான் வந்து காட்டுறாங்க இல்லையா. இப்போ அர்ஜுனனும் வந்து இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வந்து பகவானிடம் வந்து விஸ்வரூபத்தை காட்ட சொல்கிறார் அர்ஜுனன் இல்லையா. அப்போ அதுக்காக பகவான் வந்து விஸ்வரூபத்தை காட்டுகிறார். இப்போ இங்கே வந்து பாருங்கள், நிறைய பேர் நான் கடவுள், நான் பகவான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம், நீங்கள் விஸ்வரூபம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்களால காட்ட முடியுமா? முடியாது கண்டிப்பாக. அப்போ வந்து நாம் என்றுமே வந்து கடவுள் ஆக முடியாது. ஏன்னா கடவுள் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முதுமை வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது இல்லையா. பகவான் எப்படின்னா நவ யவ்வனம்ச்ச பிரம்ம சம்ஹிதையில் வந்து பிரம்மா வந்து பாடுகிறார். இப்போ அதில் வந்து சொல்லும்போது நவ யவ்வனம்ச்ச புராண புருஷம் நவ யவ்வனம்ச்ச இல்லையா. பகவான் எப்படின்னா ரொம்ப ரொம்ப பழமையானவர் ஆனால் புதுமையானவர். இது எப்படி இல்லையா, அந்த முரண்பாடு. ரொம்ப பழமையானவர், அதுக்கப்புறம் பகவான் என்றும் புதுமையானவர், இளமையானவர். இது புரிந்து கொள்ள முடியாது. இப்போ அதுதான் இப்போ வந்து கடவுள் அப்படின்னாக்கா இப்போ இந்த விளக்கம் எல்லாமே வந்து இருக்கு, நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மனிதர்களுக்கு மேலானவர் அல்ல என்ற கருத்து மூடர்கள் பலர் உள்ளனர். உண்மையில் பிரம்ம சம்ஹிதையில் கூறியுள்ளபடி ஈஸ்வர பரம கிருஷ்ண அவரே ஆதி புருஷர், அவரே மூல முழுமுதற் கடவுள் இல்லையா. நம்ம வந்து பார்க்குறோம் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் பகவான் தான், ஆதி புருஷர் ஆதி மூலர் பகவான் தான் அப்படின்னு சொல்லி. ஈஸ்வரர்கள் ஆளுநர்கள் பலர் உள்ளனர் இல்லையா. அப்போ வந்து என்ன, நிறைய ஆளுநர்கள் வந்து இருக்காங்க. ஆனால் எல்லா ஆளுநர்களுக்கும் எல்லா ஈஸ்வரர்களுக்கும் முதன்மையானவர் யாருன்னா பகவான் தான். இது எப்படின்னா இப்போ வந்து துவாரகையில் வந்து பிரம்மா வந்து பகவானை வந்து பார்க்கறதுக்காக அங்கே வந்து வர்றாங்க. இப்போ அங்கே வரும்போது காவலாளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வந்து பிரம்மா வந்திருக்கேன், நான் வந்து பகவானை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போதும் அப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து பகவானோட வந்து கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும்போதும் அப்போ கேட்டுட்டு வரும்போது இது பகவான் வந்து சொல்கிறாங்க எந்த பிரம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நான் கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்கும்போது எந்த பிரம்மா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து கேட்குறாங்கன்னு சொன்னோன்னே பிரம்மதேவருக்கே ஒரு குழப்பம். என்னடா நான் தான் பிரம்மா, ஏன்னா நிறைய பிரம்மாவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான்முக பிரம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இல்லையா, ஏன்னா பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மாவும் இருக்கிறனால இப்போ பிரம்மாவுக்கு வந்து விளக்க வைக்கணும் இல்லையா, புரிய வைக்கணும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பிரம்மா உள்ளே போன உடனே வந்து பகவான் வந்து ஒரு கண் சிமிட்டுறாங்க.
எல்லா பிரபஞ்சத்திலும் இருக்கின்ற தேவர்கள், பிரம்மாக்கள், சிவபெருமான் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. இப்போ பிரம்மதேவருக்கே ரொம்ப ஆச்சரியம், நான் தான் பிரம்மா. அப்போ அங்கே பார்த்தோம்னா பிரம்மதேவர் ரொம்ப குட்டியாக இருக்காங்க. நான்முக பிரம்மா, சதுர்முக பிரம்மா ஒவ்வொரு பிரம்மாக்களை பார்க்கும்போது ஒரு பிரம்மாவுக்கு 10,000 தலை, ஒரு பிரம்மாவுக்கு 1,00,000 தலை. இந்த மாதிரி நிறைய பிரம்மாக்கள் இருக்காங்க. அப்போ நம்ம இருக்கிற பிரபஞ்சம் தான் ரொம்ப குட்டி பிரபஞ்சமாமா. அதனால தான் 4 தலை பிரம்மா. அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்துலேயும் வெவ்வேறு அளவில் இருக்காமா. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி படைக்கணும் இல்லையா அந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்வாளிகளுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பிரம்மாவுக்கு தலை 1,00,000 தலையாமா. நம்மளால் இது எப்படி யூகிக்கவே முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் ஒவ்வொரு பிரம்மா இருக்காங்க. அப்போ எல்லா ஆளுநர்களுக்கும் உயர்ந்த ஆளுநர் யாருன்னா பகவான் தான் இல்லையா? அப்போ இது சாதாரண ஒரு மனிதரால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படி புரிந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதுதான் அது ஒரு நிலை. ஏன்னா நான் ஆளுநர், நம்ம இங்கே நான் பகவான் மாதிரி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்ததுனால அந்த ஒரு நிலையை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அதுக்கப்புறம் ஒருவரை விட மற்றவர் சிறந்தவர்களாக உள்ளனர். ஜட உலகில் சாதாரண நிர்வாகத்தில் நாம் ஒரு அலுவலரை காண்கிறோம். அவருக்கு மேல் காரியதரிசி, அவருக்கு மேல் மந்திரி, அவருக்கு மேல் பிரதமர் என இருக்கின்றனர். அவர்களில் ஒவ்வொருவரும் ஆள்பவர்களே. இருப்பினும் ஒருவர் மற்றவரால் ஆளப்படுகின்றார். கிருஷ்ணரே பரம ஆளுநர் என்றும் பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. ஜட உலகிலும் ஆன்மீக உலகிலும் ஆளுநர்கள் பலர் உள்ளனர் என்பதில் ஐயமில்லை. ஆனால் கிருஷ்ணரே பரம ஆளுநர், ஈஸ்வர பரம கிருஷ்ணர். அவரது ஜட உடல் களப்பற்ற சச்சிதானந்தம் ஆகும் இல்லையா? இப்போ அந்த விளக்கம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது ஜட உலகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக உலகமாக இருந்தாலும் சரி இல்லை, எல்லா இடத்துலையும் ஆளுநர்கள் இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஆளுநர் யார் அப்படின்னாக்கா பகவான் தான் இல்லையா? ஆனால் பகவானை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது. ஆனால் பகவான் அன்புக்கு மட்டும் பகவான் கட்டுப்படுகிறார். அவர் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி பகவான் அன்புக்கு பகவான் கட்டுப்படுகிறார். அதான் சொல்லப்படுது, பத்திரம் புஷ்பம் பலம் தொய்யும் யோமே பக்தியா பிரயச்சதி. பக்தியுடனும் அன்புடனும் எனக்கு சமர்ப்பணம் செய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பக்திக்கும் அன்புக்கும் மட்டும்தான் பகவான் அடிபணிகிறார். அவர் எந்த ஒரு நபராக இருந்தாலும் ஓகே, அவர் ரொம்ப கருப்பாக இருக்காங்களா, வெள்ளையாக இருக்காங்களா, உயர்ந்தவரா தாழ்ந்தவரா, இவர் இந்த ஜாதி அந்த மதம், இது எல்லாமே பகவான் பார்ப்பதில்லை. பகவானுக்கு அன்பு இருந்தது, பிரேமை இருந்தது அப்படின்னாக்கா பகவானால் அதை கட்டுப்படுத்த முடியாதாமா. அந்த நபரிடம் பகவான் தன்னையே கொடுத்து விடுகிறார். அதுதான் இப்போ அந்த மாதிரி உயர்ந்த பக்தி சேவை தான் ஸ்ரீமதி ராதாராணி செய்து பகவானுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள் ஸ்ரீமதி ராதாராணி. பாருங்களேன், இப்போ அவ்வளோ உயர்ந்த நிலை அது. இப்போ அந்த ஒரு நிலைக்கு நாம் உயர வேண்டும். நாம் எல்லாரும் அந்த ஒரு பகவானோட அந்த 5 விதமான உறவுகளில் இருக்கின்றோம். அந்த உறவை நம்ம உள்ளே இருக்கிற உறவை எழுப்புறதுக்காக தான் இது எல்லாமே நம்ம பயிற்சி செய்கின்றோம். ஓகே, அடுத்த முந்தைய ஸ்லோகங்களில் கூறப்பட்ட அற்புதமான செயல்களை ஜட உடல்கள் செய்ய முடியாது இல்லையா? பார்த்தோம் இல்லையா? பகவான் எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்றார். நீங்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அந்த படைப்பை பற்றியே பார்க்கும்போது நமக்கே ரொம்ப இதாக இருக்கும். இது இந்த மாதிரி எல்லாமே படைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா புரிந்து கொள்ளவே முடியாது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே தான் நம்ம எடுக்க முடியுமே ஒழிய என்ன சொல்கிறது, நமக்கு ஏற்றுக்கொள்ள கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் படைப்புகள் நிகழப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு படைப்பு பகவானுக்கு செய்வதற்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது எப்படின்னா, நான் அந்த உதாரணம் நம்ம நிறைய தடவை பார்த்தோம் இல்லையா? அந்த இதில் பீச்சில் கடற்கரை ஓரத்தில் அந்த மணலில் ஒரு குழந்தை வீடு கட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் அந்த குழந்தையே காலால் எட்டி உதச்சிட்டு போயிடும். இப்போ அதே மாதிரி தான் பகவான் இதெல்லாம் படைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமே கிடையாது பகவானுக்கு. எப்படி சொல்கிறாங்க, பகவானே நேரடியாக வரல, பகவானுடைய அவருடைய சக்தியின் மூலமாக தான் செய்கின்றார். அதை பகவான் வேணான்னு சொன்னால் பகவானாலே அழித்து விடுவார். பாருங்கள், இதுதான் இவ்வளோ நாம் ஒரு சின்ன ஒரு வீடை ரொம்ப இதாக கட்டிட்டோம்னாலே ரொம்ப நம்ம பெருசாக பேசுகிறோம் இல்லையா? ஆனால் இந்த படைப்பு எல்லா ஆளுநர்களுக்கும் ஆளுநர் பகவான்,
இந்த படைப்புகள் எல்லாமே எப்படி நிகழ்னு கூட வந்து தெரியலை. விஞ்ஞானிகள் இது எல்லாமே வந்து ஆராய்ச்சி செய்து அவங்களால புரிந்து கொள்ள கூட முடியலை. இப்போ அந்த மாதிரி ஒரு படைப்பை பகவான் வந்து செய்கின்றார். பகவான் வந்து அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது பகவானை அழித்து விடுகிறார். திரும்ப திரும்ப படைப்பு வந்து நிகழுது, திரும்ப திரும்ப அழிவு வந்து நிகழுது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த நாம் செய்கிறதுக்கான அந்த ஒரு அறிவையும் புத்தியையும் உள்ளிருந்து பகவானே கொடுக்கின்றார். இல்லைன்னா நம்மளால் செய்ய முடியாது இல்லையா? அப்போ வந்து அர்ஜுனனே வந்து பார்த்தோம்னா அவன் வந்து அந்த நான் தான் வந்து இந்த இதில் போரில் வந்து நான் வந்து வெற்றி பெற்றேன், இந்த காண்டீவம் தான் வந்து எனக்கு வந்து எல்லாத்துக்கும் வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா பகவான் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த போர் எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இந்த என்னுடைய மனைவிகள் வந்து நீ வந்து கொஞ்ச நாள் வந்து நீ பார்த்துக்கோ, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பகவான் வந்து போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் அர்ஜுனனால் வந்து மனைவிகளை வந்து காப்பாற்ற முடியவில்லை. ஒரு சாதாரண ஒரு கயவர்கள் அவங்க வந்து அவங்களை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அதை வந்து அர்ஜுனனால் வந்து இது பண்ண முடியலை. ஏன்னா காண்டீபம் நான் எல்லாரையும் வந்து இந்த குருஷேத்திர போரில் வெற்றி கண்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அர்ஜுனனால் வந்து புரிந்து கொள்ள முடியுது, என்னுடைய வெற்றிக்கு காரணம் வந்து என் அருகில் வந்து பகவான் இருந்தது தான் காரணம், இந்த காண்டீபம் இல்லை அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியுது. இப்போ அதே மாதிரி தான் நான் இந்த விளக்கங்கள் எல்லாமே இருக்குன்னா நமக்காக தான். ஏன்னா வந்து நாம் நினைக்கிறோம் நான் தான் செய்கிறேன், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி. இல்லை, நமக்கு ஏதோ ஒரு உயர்ந்ததாக நடக்குது, நம்ம வந்து ஒரு சிறப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அப்போ அது எல்லாமே வந்து பகவான் தான் காரணமாக இருக்கின்றார். இது இப்போ அதுக்காக வந்து நாம் வந்து எப்போவுமே வந்து நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் வந்து விளக்குகிறாங்க ஸ்ரீமத் பாகவதத்தில். அதுக்கப்புறம் முந்தைய ஸ்லோகங்களில் கூறப்பட்ட அற்புதமான செயல்களை ஜட உடல் செய்ய முடியாது கண்டிப்பாக. இப்போ கடவுளின் உடல் நித்தியமானது, ஆனந்தமயமானது மற்றும் அறிவு நிறைந்தது. அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்ற போதிலும் மூடர்கள் அவரை ஏளனம் செய்து சாதாரண மனிதராக கருதுகின்றனர். அவரது உடல் இங்கு மானுஷ்யம் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் அவர் ஒரு மனிதரை போல், அர்ஜுனனின் நண்பரை போல, குருஷேத்திர யுத்தத்தில் கலந்து கொண்டுள்ள ஒரு அரசியல்வாதியை போல செயற்படுகிறார் இல்லையா? அப்போ அதான் வந்து ஏன்னா பகவானுடைய ரூபம் எப்போவுமே எப்படிப்பட்டதுன்னா சச்சிதானந்த ரூபம். இல்லை, ஈஷ உபநிஷதத்தில் வந்து எப்படி விளக்கப்பட்டிருக்குன்னா பகவான் வந்து நரம்பற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை மாதிரி வந்து இருக்கிற மாதிரி உடல் வந்து பகவானுக்கு இல்லை. பகவானுடைய ரூபம் வந்து சச்சித் ஆனந்தம், பூரணமாக அறிவு நிரம்பிய நித்தியமான ஆனந்தமயமான ரூபத்தை உடையவர் பகவான். எந்த உருவில் வந்தாலும் பகவான் என்றுமே பகவான் தான் இல்லையா? பகவான் வந்து மச்ச அவதாரம் எடுக்கின்றார். இன்னைக்கு வாமன துவாதசி இல்லையா? வாமன அவதாரம் எப்படி ஒரு குள்ள பிராமணர் வடிவில் வந்து பலி மகாராஜிடம் வந்து எப்படி ரொம்ப ட்ரிக்கியாக வந்து பேசி எல்லாமே வந்து பலி மகாராஜா கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. இது வந்து யாரால் செய்ய முடியும் இல்லையா? ஒரு சாதாரண மனிதரால் வந்து இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து செய்ய முடியாது. எப்படி ஒரு சாதாரண ஒரு பிராமண சிறுவனாக வந்து தானம் கேட்டு அளக்கும்போது என்னாச்சு, இவ்வளோ பெரிய இது வந்து உருவத்தை வந்து எடுத்து விட்டார் பகவான். இது பகவானால் தான் செய்ய முடியும் இல்லையா? நம்மளால் வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதர் மாதிரி வர்றதுனால மூடர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்து நம்மளை மாதிரி தான் ஒரு பகவான், நம்மளை மாதிரி தான் ஒரு சாதாரண மனிதர் தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ அவங்களை வந்து பகவான் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவஜானந்தி மாமூடா, மூடர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நான் பகவானை வந்து மானுஷ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே வர்றாங்களே ஒரு அரசியல்வாதி மாதிரி குருஷேத்திர போரில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பல விதங்களில் அவர் ஒரு சாதாரண மனிதரை போல செயல்படுகிறார். ஆனால் அவரது உடல் சச்சிதானந்த விக்கிரக, நித்திய ஆனந்தமும் அறிவும் பூரணமாக உடையதாகும். ஏன்னா வந்து நமக்கு வந்து எப்படி வந்து பகவானை அணுக முடியுமோ அந்த ரூபத்தில் பகவான் வருகின்றார். ஏன்னா பகவான் வந்து அந்த ஆன்மீக ரூபத்தில் வரும்போது நமக்கு வந்து பௌதிக உடலில் தான் நம்ம இருக்கோம், பௌதிக புலன்கள் தான் வந்து இருக்குது. இப்போ இதை வைத்து ஆன்மீகமாக வந்து பகவானுடைய அந்த ஆன்மீகமான ரூபத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு வந்து எப்படி புரிந்து கொள்ள முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பகவான் நம் முன்னே வருகின்றார். இது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து
முட்டாள்கள் வந்து புரிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேத மொழியிலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாய, நித்தியமான அறிவுடன் ஆனந்த ரூபமாக விளங்கும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது பணிவான வந்தனைகள். கோபால தாபனி உபனிஷத் 1.1. வேத மொழியில் மற்றும் பல வர்ணனைகளும் உள்ளன. தம் ஏகம் கோவிந்தம், புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் அளிக்கும் கோவிந்தர் நீரே சச்சிதானந்த விக்கிரகம். மேலும் உமது உடல் திவ்யமானது, நித்தியமானது, ஆனந்தமயமானது, பூரண அறிவுடையது. கோபால தாபனி உபனிஷத் இல்லையா? அப்போ வந்து பகவானுடைய ரூபம் எந்த உருவில் வந்தாலும் எப்படி வந்தாலும் பகவான் என்றுமே வந்தும் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவான் எப்போவுமே வந்து எப்படின்னா சச்சிதானந்த விக்கிரகா. பகவான் எப்போவுமே வந்து பூரணமான நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமான ரூபத்தை உடையவர் பகவான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமேனியானது பூரண ஆனந்தம் அறிவு. பாருங்களேன், ஒரே விஷயந்தான் சச்சிதானந்த ரூபம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் பாருங்கள் திரும்ப திரும்ப அதை வந்து விளக்குறாங்க. ஏன்னா எத்தனை தடவை விளக்கினாலும் மூடர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், புரிந்து கொள்ளவே முடியாது. அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப திரும்ப விளக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணருக்கு வந்து சச்சிதானந்த ரூபம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமேனியானது பூரண ஆனந்தம் அறிவு முதலிய திவ்ய குணங்களுடன் உள்ள போதிலும் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்கும் கருத்துரையாளர்களும் பேரளவு அறிஞர்களும் கிருஷ்ணரை சாதாரண மனிதராக ஏளனம் செய்கின்றனர். எப்படி? இந்த ஒரு உயர்ந்த நபர் அவ்வளோதான், அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு சக்தி வாய்ந்த நபர் அந்த மாதிரி தான் பகவானை வந்து பார்க்குறாங்களே ஒழிய கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் வந்து அவங்க ஏற்றுக்கலை. அந்த மாதிரி ஏற்றுக்காமலே வந்து பகவத்கீதைக்கு உரையெல்லாம் எழுதுகிறாங்க. நான் இந்த வேதங்களுடைய நோக்கம் வந்து எல்லாமே என்னென்னா கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டும், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அதுக்காக தான் இது எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் இதை கிருஷ்ணரே வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து அதற்கு வந்து விளக்கு உரை எழுத முடியும் இல்லையா? பிரபுபாதர் நிறைய இடத்துல இதை வந்து விளக்குறாங்க. இது இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், கிருஷ்ணனுடைய திருமேனியானது பூரண ஆனந்தம் அறிவு முதலிய திவ்ய குணங்கள். பகவானுடைய குணங்கள் எப்படி திவ்யமானவை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜென்ம கர்மா சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதக தெக்வா தேகம் புனர்ஜன்ம நைத்திமாம் ஏதிசோ அர்ஜுன் அப்படின்னு சொல்லி பகவானுடைய தோற்றமும் செயல்களும் எல்லாமே எப்படின்னா திவ்யமானது. நான் சம்பவாமே ஆத்மமாயா. பகவான் வந்து எப்படின்னா தன்னுடைய சொந்த சக்தியின் மூலமாக பகவான் வந்து வருகின்றார். யோகமாய சக்தி மூலமாக பகவான் வருகின்றார். பகவானுடைய செயல்கள் எல்லாமே யோகமாய சக்தியின் மூலமாக செய்கின்றார். இப்போ அதனால தான் வந்து எல்லாமே வந்து செய்வது எல்லாம் உன்னதமானவையாக வந்து இருக்குது. நம்முடைய செயல்கள் எல்லாமே எப்படின்னா மகாமாயா சக்தியின் மூலமாக முக்குணங்களின் கீழ் நாம் செயல்கள் செய்கின்றோம். ஆனால் பகவானுடைய செயல்கள் எல்லாமே வந்து பகவான் பூரண சுதந்திரமானவர். பகவான் வருவது தன்னுடைய யோகமாய சக்தியின் மூலமாக, தன்னுடைய செயல்கள் எல்லாமே வந்து செய்வதும் கூட யோகமாய சக்தியின் மூலமாகத்தான். அதனால் பகவான் வர்றது எல்லாமே வந்து எப்படின்னா மங்களகரமானது. பகவானுடைய வருகையே வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் மங்களகரமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்ரீனிவாசரி பிரபு வந்து சொன்னாங்க வாமன தேவரை அந்த இதில் இன்னைக்கு அந்த உபன்யாசத்தில் வந்து எப்படி சொன்னாங்கன்னா பகவான் வந்து அவதரிக்கிறார். பகவான் அவதரிக்கும் போது என்னாகுமாமா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட வந்து வசுதேவர் தேவகியுடைய கருவில் வந்து தோன்றும் போது கூடவும் இப்போ வாமன தேவர் இங்கே வந்து அவதரிக்கும் போதும் என்னாகுமா அபிஜித் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நட்சத்திரம் வந்து அந்த நேரத்தில் வந்து பிரகாசிக்குமாமா மேகத்தில். இப்போ இது எல்லாமே எல்லா இடத்துலையும் அந்த மங்களகரமான சூழ்நிலை வந்து ஏற்படும் போது பகவான் தோன்றும் போதும் எல்லாருடைய மனதிலும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே அந்த மகிழ்ச்சி வந்து தோன்றுதாமா. ஏன்னா பகவான் வந்து தோன்றுவது அந்த மங்களகரமான ஒரு சூழ்நிலை இது. இப்போ அந்த மாதிரி பகவான் வந்து என்ன சொல்கிறது பகவானுடைய வருகை கூட வந்து என்ன ஆகுதுன்னா மங்களகரமானது, எல்லாருக்குமே வந்து ஆனந்தத்தை வந்து கொடுக்கக்கூடியது, எல்லாருக்குமே வந்து நற்பயனை தான் வந்து அளிக்கக்கூடியது. யாருக்குமே வந்து ஒரு அந்த எதிரிக்கும் அசுரர்களுக்கும் கூட வந்து என்னாகும்னா நன்மை தான் ஏற்படும். ஏன்னா குருஷேத்திர போரில் எத்தனை பேர் பகவான் முன்னாடி வந்து இறந்தாங்க இல்லை? எவ்வளோ கோடிக்கணக்கான 4 பில்லியன் எவ்வளோ வந்து ஒரு இடத்துல வந்து நான் படித்தேன். அவ்வளோ மில்லியக்கணக்கான பேர் வந்து இறந்துருக்காங்க குருஷேத்திர போரில்.
இல்லை எத்தனை பேர் உயிரை வந்து விட்டார்கள். ஆனால் வந்து எல்லாருமே வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லி சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் பகவானை முன்னாடி வந்து அவங்க எல்லாருமே உயிர் விட்டதுனால எல்லாருமே அவங்களுடைய உயர்ந்த நிலையை வந்து அடைந்தார்கள். பாருங்களேன், அப்போ அதுதான் ஏன்னா பகவான் முன்னாடி வந்து அசுரர்களையும் பகவான் வதம் செய்கிறார் அப்படின்னு சொல்லும் போதும் பகவானும் அவருடைய பிரம்ம ஜோதியில் வந்து ஐக்கியப்படுத்தி கொள்கிறார். பாருங்கள், இப்போ இதுதான் ஏன்னா பகவானுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நன்மைதான். பகவானுடைய செயல்கள் கூட வந்து எல்லாருக்குமே வந்து நன்மை பயக்கக்கூடியது. பகவானுடைய அவதாரம் கூட எல்லாருக்குமே வந்து நன்மை பயக்கக்கூடியது. ஏன்னா பகவான் செய்கிற செயல் எல்லாமே வந்து எப்படின்னா யோகமாய சக்தியின் மூலமாக பகவான் வந்து செய்கின்றார். அப்போ வந்து பகவானுடைய லீலைகள் நம்ம கேட்கும்போதும் பகவானை பற்றிய அந்த விஷயங்கள் அதை வந்து நம்ம கேட்கும்போது அதுவும் மங்களகரமானது தான் இது. ஏன்னா அதிலிருந்து பகவான் வேறுபட்டவர் இல்லை. இது அதான் வந்து சொல்லப்படுது. ஓகே, அப்போ தனது முற்கால நற்செயல்களின் விளைவுகளால் அறிஞன் ஒருவன் தனது அறிவுடைய மனிதனாக பிறந்திருக்கலாம். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கருத்து அவனது அறிவு பற்றாக்குறையை காட்டுகின்றது. எனவே அத்தகையவன் மூடன் என்று அழைக்கப்படுகின்றான். இங்கே பாருங்களேன், யார் வந்து மூடன் அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க இல்லையா. புண்ணிய செயல்களின் விளைவுகளால் நிறைய பேர் வந்து இவங்க அறிஞன் அப்படின்னு சொல்லி நிறைய பட்டங்கள் எல்லாமே வந்து கொடுக்கலாம். ஆனால் வந்து அவங்க கிருஷ்ணரை புரிந்து கொள்ளலை அப்படின்னாக்கா அவங்க மூடன் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. பகவானே வந்து அதை தான் சொல்கிறாங்க. கிருஷ்ணரை வந்து ஒரு நபருக்கு வந்து எந்த விதமான ஒரு குவாலிஃபைடும் இல்லை, எந்த தகுதியுமே இல்லை. ஆனால் அவங்க கிருஷ்ணரை புரிந்து கொண்டார் அப்படின்னாக்கா அவர் தான் உயர்ந்தவர். அவங்களே மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க பகவான். அது அடுத்த ஸ்லோகத்தில் வரும், பின்னாடி வரும் இதில். இப்போ அவங்க வந்து எப்படின்னா மகாத்மான்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம வந்து போன வகுப்பில் அந்த ஒரு கதை பார்த்தோம் இல்லையா. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கும் ஒரு பிராமணருக்கும். அந்த பிராமணர் அப்படின்னா எல்லா வேதங்களையும் வந்து படித்திருப்பார் பிராமணர், அதனால தான் அவங்க பிராமணர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி எதுவுமே படிக்கலை, சாஸ்திரம் எதுவுமே. ஆனால் வந்து அவங்க பகவானால் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டார். ஆனால் பிராமணர் வந்து அந்த இன்னும் ஒரு ஊசியில் வந்து யானையை வந்து நுழைக்கிறாரா? இன்னும் இவ்வளோ பெரிய பகவானாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வேலையெல்லாம் செய்கிறாரு, இதெல்லாமே செய்ய முடியுமா? ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லாமே படிக்கிறாங்க, ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி எதுவுமே சாஸ்திரமெல்லாம் படிக்கலை, ஆனால் வந்து கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டார். முழுமுதற் கடவுள் பகவான் நினச்சா எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இப்போ இதுதான் ஏன்னா பகவானை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவானை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் பௌதிகத்தில் எவ்வளவு உயர்ந்த தகுதிகள் பதவிகள் இருந்தாலும் அவங்க வந்து இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி மூடர்கள். நான் சொல்லலை, இதில் சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் அதே தான் விளக்குறாங்க. பகவான் வந்து சொல்கிறாங்க அப்போ கிருஷ்ணரை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. இதே வந்து நீங்கள் இதில் இப்போ அந்த மகா அவதார நரசிம்மா அதில் வந்து பார்த்துமே இல்லை, எல்லாரையும் தேவர்களையும் கூட தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து இரண்யகசிபு வைத்திருந்தார். ஆனால் கடைசியில் என்னாச்சு? பகவானால் தான் கொல்லப்பட்டார் இல்லையா. அப்போ இதே பாருங்கள், வாமன தேவர் இல்லையா, பலி மகாராஜா எப்படின்னா யாகம் செய்து அவனுடைய ஆன்மீக குரு, அசுரர்களினுடைய ஆன்மீக குரு வந்து சுக்கராச்சாரியார் யாகம் செய்து 14 உலகங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து என்னாச்சு, கடைசியில் பகவான் ஒரு நொடியில் 3 அடியிலையும் எல்லாத்தையும் அளந்து விட்டார் இல்லையப்பா. அதுதான் ஏன்னா எவ்வளவு தான் நம்ம வந்து பெற்று இருந்தாலும் பகவானை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய எல்லாமே பயனற்றது. ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லப்படுது. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி வந்து அதில் வந்து விளக்குறாங்க. இவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கலாம், எல்லா வேதங்களையும் கற்று இருக்கலாம், புகழ் வாய்ந்தவராக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், வள்ளலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே பகவானுடைய சேவையில் வந்து ஈடுபடுத்தலை இல்லை அப்படின்னா எல்லாமே பயனற்றது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவர்களை வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா மூடர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எனவே அத்தகையவன் மூடன் என்று அழைக்கப்படுகின்றான். ஏனெனில் முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதுவர். பரமபுருஷரின் இரகசியமான செயல்களையும் அவரது பல்வேறு சக்திகளையும் அறியாத முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதுவர். ஏன்னா பகவானை புரிந்து கொள்வது எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப கடினம் பகவானை புரிந்து கொள்வது. எப்படி? பக்தியாமம் அபிஜானாதி, பக்தியால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. முந்தைய அத்தியாயத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா வந்து எல்லாமே வந்து தெரிந்து கொண்டாலும் சரியாக புரிந்து கொண்டோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இல்லையா? நான் வந்து பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து கிருஷ்ணர் என்ன சொன்னாங்களோ உள்ளபடி நம்ம புரிந்து கொண்டோமா? அதான் வந்து உயர்ந்த பக்தர்கள் எல்லாமே வந்து எப்படி வந்து சில பிரபுபாதரிடம் வந்து ஆச்சாரியர்கள் வந்து பிரார்த்தனை வந்து செய்வாங்க. நாம் வந்து பகவான் எப்படி சொன்னாங்க, நீங்கள் எப்படி வந்து இதை வந்து எங்களுக்கு விளக்கினீங்களோ அதே மாதிரி அப்படியே நாங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்களிடம் வந்து மூத்த பக்தர்கள் அவங்க எல்லாமே வந்து பிரார்த்தனை வந்து செய்வாங்க. ஏன்னா வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தவறான பாதையை தான் நோக்கி போவோம். சரியாக வந்து முடியாது, ரொம்ப கடினம் இது எல்லாமே வந்து. அதனால தான் வந்து ஏன்னா அதான் இங்கே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா அதனால தான் எப்படி சொல்லணும்னு நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப கூர்த்து படிக்கணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தவறாக வந்து நம்ம புரிந்து கொள்வது ஆகும். ஏன்னா வந்து இது எப்படி சொல்லப்படுதுன்னா இதுலேயே வந்து பகவத்கீதையிலே எப்படி அர்ஜுனன் எப்படி புரிந்து கொண்டாரோ அதே மாதிரி நாமளும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நிறைய இடத்துல வந்து விளக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். இதே பாருங்களேன், குருஷேத்திர போரில் வந்து அர்ஜுனனுக்கு பகவான் பகவத்கீதையை உபதேசித்தார். இதே வந்து சஞ்சயன் வந்து அரண்மனையில் வந்து என்ன, சஞ்சயன் யாருன்னா சில வியாசதேவருடைய சீடர். சில வியாசதேவருடைய கருணையால் வந்து சஞ்சயனுக்கு வந்து அரண்மனையில் இருக்கும்போதே குருஷேத்திர போரில் நடக்கிறது எல்லாமே வந்து அந்த அவருடைய தெய்வீக ஞானக்கண் பார்வையின் மூலமாக பார்க்க முடிந்தது. இப்போ வந்து சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரருக்கு பகவத்கீதையை அதே வந்து அர்ஜுனனுக்கு வந்து உபதேசித்தது அப்படியே கேட்டு சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரருக்கு வந்து உரைத்தார். ஆனால் திருதராஷ்டிரர் பகவத்கீதை எல்லாமே வந்து கேட்டு முடித்த பிறகு சஞ்சயனுக்கு வந்து நான் இதை வந்து கேட்டு எனக்கு இன்னும் வந்து சிலிப்பு ஏற்படுது, இதை வந்து நான் திரும்ப திரும்ப எண்ணி வந்து நான் பரவசம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி சஞ்சயன் வந்து சொன்னது நீங்கள் இந்த அத்தியாயத்திலே கடைசியில் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து என்ன சொன்னாங்க, கடைசியே வச்சனம் தவ, கிருஷ்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திருதராஷ்டிரர் கடைசியில் வந்து எல்லாமே கேட்ட பிறகு என்ன சொன்னாங்கன்னா, போரில் வந்து என்னுடைய மகன்கள் வெற்றி பெறுவார்களா? இவ்வளோ கேட்டும் என்ன ஆச்சு இல்லையா? எல்லா உபதேசமும் கேட்டும் கடைசியில் வந்து என்னுடைய மகன்களுக்கு வந்து அவங்களுக்கு வெற்றி நிச்சயமா? எவ்வளோ உபதேசம் சொன்னதெல்லாம் காற்றுல போச்சு இல்லையாப்பா? அதுதான் நம்ம வந்து எப்படி புரிந்து கொள்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி இருந்தாலும் உயிர் போவது நிச்சயம், யாராலையும் தடுக்க முடியாது எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாலும். ஆனால் அந்த புரிதலுக்கு வந்து வர முடிந்ததா? திருதராஷ்டிரருக்கு முடியலை. அதுதான் சொல்லப்படுது. எத்தனை தடவை வந்து புரிந்து படித்தாலும் வந்து நான் படிச்சுட்டேன், நான் நிறைய தடவை பகவத்கீதை படிச்சிருக்கேன், படித்து நம்ம என்ன புரிந்து கொண்டோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாமா. அந்த புரிதல் வரணும், அந்த ரியலைசேஷன், அந்த அனுபவம் இல்லையா? ஏன்னா பிரபுபாதர் பாருங்களேன், இங்கே சொல்கிறது எல்லாமே வந்து எப்படின்னா என்னுடைய அனுபவத்தை தான் நான் எழுதியிருக்கேன்னு சொல்கிறாங்க சில பிரபுபாதர். உண்மையிலே வந்து பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி அப்படியே நம்ம வந்து புரிந்து படித்திருந்தோம்னா நமக்கு நம்மளுடைய ஹிருதயத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவருடைய அனுபவத்தை தான் வந்து எழுதியிருக்கிறார். ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து பௌதிக மாதிரி படித்து அந்த மாதிரி பட்டம் வாங்கி அந்த மாதிரி போகிறது கிடையாது. இந்த மூத்த பக்தர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அவங்க வந்து எழுதுகிறது ராதாநாத் சுவாமி மகாராஜ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உயர்ந்த பக்தர்களுடைய அவங்களுடைய நீங்கள் உபன்யாசம் எல்லாமே வந்து கேட்டீங்க அப்படின்னாக்கா நாம் வந்து சாதாரணமாக நம்ம கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து இதை வந்து பகவத்கீதை படித்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதில் வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ பகவத்கீதை கேட்க தான் செய்கிறோம். எப்படின்னா இது படிப்பது எப்படின்னா முதல்ல வந்து நம்ம படிக்கிறோம், சரி ஃபஸ்ட்டு கேட்குறோம், ஏன்னா இது என்னன்னே தெரியாது, இது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் புரிந்து கொள்கிறோம், அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வந்து கொண்டு வர்றோம். அதுதான் வந்து இப்போ நம்ம இந்த நடைமுறைக்கு வந்து கொண்டு வர்றது தான் மிக உயர்ந்த, அதுதான் ஆன்மீகம். அந்த நிலைக்கு வந்து வரணும். நாம் இன்னும் முதல்நிலையிலே தான் இருக்கோம், கேட்குறதுல தான் இருக்கோம், அதுக்கப்புறம் தான் நம்ம படிப்போம். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் நிறைய தடவை படிச்சுட்டேன் ஆனால் ஒன்றுமே புரியலை, இன்னும் நமக்கு புரியாது இல்லையா? நம்ம வந்து அதன்படி வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம நடைமுறைப்படுத்தும் போது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து புரியும். அதுவும் ஆன்மீகருடைய கருணையால் தான் வந்து புரிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் அந்த ஆன்மீகர் சொல்லி இருக்கின்ற அந்த என்ன சொல்கிறது, அந்த நடைமுறை விதிமுறைகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த விதிமுறைகள் எல்லாமே வந்து ஆன்மீகர் சொல்கிற மாதிரி நம்ம சரியாக எப்போ பின்பற்றுகிறோமோ அப்போ தான் இந்த
ஆன்மீக ஞானங்கள் எல்லாமே வந்து வெளிப்படுத்தப்படும். நமக்கு புரிதல் ஏற்படும் போது தான் அனுபவம். இப்போ வந்து இப்போ புரிதல் ஏற்பட்டவங்க சொன்னாலும் அது நமக்கு வந்து எப்படின்னா ஒரு தகவலாக தான் நமக்கு வருமாமா. ஸ்ரீனிவாசரி பிரபு வந்து சொன்னாங்க, அது நமக்கு வந்து ஒரு தகவலாக தான் வரும். நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த நிகழ வேண்டும். இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த நிகழ்ந்தது அப்படின்னாக்கா இது எல்லாமே நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா இது வந்து இன்னும் நமக்கு சுவை வந்து ஏற்படும். இன்னும் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஆர்வம் வந்து ஏற்படும். இப்போ இதுதான் ஆன்மீகத்தினுடைய ரகசியம். அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஆன்மீக குரு சொல்லி இருக்கின்ற அந்த விதிமுறைகளை வந்து நாம் பின்பற்ற வேண்டியது அவசியம் ஆரம்பத்தில். இப்போ அதன் மூலமாக தான் ஆன்மீக குருடைய கருணையால் வந்து இந்த ஆன்மீக ரகசியங்கள் இதனுடைய உள்ளார்த்தம் எல்லாமே தானாகவே வந்து நமக்கு வெளிப்படுத்தப்படும். இது நம்மளுடைய பௌதீக புத்தியை வைத்து நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் அப்படின்னாக்கா முடியாத காரியம், கண்டிப்பாக முடியாது ஆன்மீகம். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து இங்கே சாதாரண மனிதர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பகவான் வந்து இவ்வளோ செயல்கள் செய்தாலும் இவருடைய சக்தியின் மூலமாக இந்த பிரபஞ்சம் எல்லாமே இயங்குகின்றது இல்லை. ரொம்ப அழகாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் இன்னும் விளக்கமாகவே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கபிலதேவரும் அங்கேயும் வந்து சொல்கிறாங்க சாங்கிய தத்துவத்தை பற்றி. அதுக்கப்புறம் வந்து 5வது காண்டத்தில் முழுக்க வந்து இந்த படைப்பு எப்படி நிகழுது, அந்த சிருஷ்டி உபசிருஷ்டி இந்த பிரதான இது எல்லாமே வந்து இன்னும் என்னமோ நிறைய ஒரு வார்த்தைகள் எல்லாமே வந்து வரும். இது எல்லாமே எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நீர் எப்படி உருவானது, நிலம் எப்படி உருவானது இல்லையா. நம்மளால் நீரை வந்து படைக்கவே முடியாது. ஒரு இடத்துல பார்த்தோம்னா பார்க்கடல் தான் இருக்குது ஃபுல்லாகவே, ஒரு இடத்துல தயிர்கடல் இருக்குது இல்லை. இது எல்லாமே நமக்கு புரிந்து கொள்ளவே முடியுது. எல்லாமே எப்படி இருந்தது, எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து ரொம்ப விளக்கமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் வந்து விளக்கப்பட்டிருக்கு. எந்த ஒவ்வொரு இதையும் வந்து என்ன சொல்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு படிநிலையிலிருந்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது நம்ம இருப்பது இலாவிரத வருஷம், சரி நம்ம இருப்பது பாரத வருஷம், அதுக்கப்புறம் இலாவிரத வருஷம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷங்கள் எப்படி இருந்தது, அங்கெல்லாம் மனிதர்கள் வந்து எப்படி இருக்காங்க, இது எல்லாமே வந்து விளக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பகவான் படைக்கின்றார். எப்படி நம்மளால் வந்து முடியும் இல்லையா. 84 லட்சம் வகையான உயிரினங்கள், இது எல்லாத்துக்கும் விதையை பகவானை தான் அழைக்கின்றார். இப்போ இதுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு உயிர்வாளிக்கும் வந்து அவங்க வந்து என்ன ஆசை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ பார்த்தோம்னா சில பிரபுபாதர் இதுக்கு உதாரணம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் இப்போ மோட்டார் வாகனம் இருக்குது இல்லையா, அதில் நிறைய உதிரி பாகங்கள் வந்து இருக்குது. அது எல்லாமே சேர்த்து தான் ஒரு வண்டியாக வந்து ஆகுது, ஒரு வாகனமாக. அப்போ அதே மாதிரி தானாமா ஒவ்வொரு உயிர்வாளிக்கு வந்து பிரம்மதேவர் வந்து பார்க்குறாங்க, ஓகே இந்த உயிர்வாளிக்கு இந்த விதமான ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கான ஆசைகள் எல்லாமே வந்து சேர்த்து ஒரு உயிரை வந்து அந்த உடல் வந்து கொடுக்கிறாராமா. இது எல்லாமே வந்து சேர்த்து ஒரு உடலாக வந்து பிரம்மதேவர் வந்து படைக்கின்றார். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. இது வந்து 2வது செகண்டரி படைப்பாளர் தான் பிரம்மதேவர் வந்து செய்கின்றார். இதற்கான எல்லா மூலப்பொருளும் கொடுத்தது பகவான் இல்லையா. நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. என்ன பௌதிக புத்தியால் அவ்வளோதான், ஒரு சின்ன அளவுக்கு தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நாம் என்ன நினைக்கிறோம், இதை வந்து நான் வந்து பெரிய அளவில் வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து முடியாது இல்லையா. ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி வந்து செயல்படுது இதை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இது எல்லாமே பகவான் எப்படி அவருடைய சக்தியின் மூலமாக தான் செய்கிறார். பகவான் நேரடியாக வரவில்லை இல்லையா. பகவான் விஷ்ணு கூட பகவானுடைய கடைக்கண் பார்வை ஜட இயற்கையை பார்ப்பதன் மூலமாக இது எல்லாமே வந்து படைப்பே நிகழ்கிறது. நேரடியாக கூட வந்து பகவான் வந்து இதில் ஜட இயற்கையோட தொடர்பு கொள்ளவில்லை, கடைக்கண் பார்வை வந்து தான் பார்க்கிறார். பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் செயல்படுது. ஆனால் வந்து சாதாரண ஒரு மனிதரால் வந்து அவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கிருஷ்ணரை வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் நம்மளை மாதிரி இங்கே வர்றனால. ஏன்னா நம்முடைய பௌதீக புலன்களின் மூலமாக எப்படி அணுக முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் வந்து இங்கே வருகின்றார். பகவானுடைய சக்திகள் மூலமாக நமக்கு வந்து வந்தோம்னா நம்மளால் அதை வந்து இது பண்ண முடியாது, நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பகவானுக்கு வந்து சேவை செய்ய முடியாது. நம்ம அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன அளவுக்கு நம்மளால் சேவை செய்ய முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் நமக்காக கீழே இறங்கி வருகிறார். அதுதான் அவதாரம், கீழே இறங்கி வருதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்காக வந்து பகவான் வந்து நம்மளுடைய நிலைக்கு நம்மளுடைய புரிதலுக்காக பகவான் சச்சிதானந்த ரூபத்தில் வந்து பகவான் வந்து இங்கே இறங்கி வருகின்றார். ஓகே,
கிருஷ்ணரை சாதாரண மனிதாக கருதுவார். ஓகே, அவரது உடல் பூரண அறிவும் ஆனந்தமும் நிரம்பியவர் என்பதையும் இருப்பவை அனைத்திற்கும் அவரே உரிமையாளர் என்பதையும் அவரால் எவருக்கு முக்தி கொடுக்க முடியும் அவரால் எவருக்கும் முக்தி கொடுக்க முடியும் என்பதை அவர்கள் அறியார்கள் இல்லையா. முக்தி என்பது கிருஷ்ணரால் தான் கொடுக்க முடியும், மற்ற தேவர்களால் கூட முடியாது. கிருஷ்ணர் பற்பல திவ்யமான குணங்களின் பொக்கிஷம் என்பதை அறியாததால் அவர்கள் அவரை இழிந்துரைக்கின்றனர் இல்லையா. பகவான் எப்படின்னா 64 குணங்கள் பூரணமாக நிரம்பியவர். இது பக்தி ரசாமృత சிந்தில் ஒரு விளக்கம் 64 குணங்களை பற்றி ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமృత சிந்தில் விளக்கியிருக்காங்க. ஏன்னா பகவானுடைய குணங்கள் எப்படிப்பட்டது, 64 குணங்கள் முழுமையாக உடையவர் பகவான். அது இப்போ இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுக்கு என்னென்னா ஸ்ரீனிவாசரி பிரபு எப்படி சொன்னாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் படிக்கும்போது பகவானுடைய குணங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. நம்ம இப்போ படிக்க தான் செய்கிறோம் இல்லையா, அந்த புரிதலுக்கு வந்தால் தான் பகவானுடைய குணங்களே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ பாருங்கள், இவ்வளோ உயர்ந்த நிலை இருக்குது ஆன்மீகம். நாம் எந்த நிலையில் இருக்கோம், இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்கோம் இல்லையா. அப்போ இன்னும் அந்த உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். இது அப்போ பகவானுடைய குணம் அப்படிப்பட்டது. ஏன்னா எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஓகே, இது தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாமே இல்லை. எல்லாரையும் பகவான் ஏற்றுக்கொள்ள முடியும். சில பிரபுபாதரோட இடத்துல விளக்கியிருக்காங்க. ஏன்னா அவருடைய சக்தியின் மூலமாக, அவருடைய உன்னத குணங்களின் மூலமாக எந்த ஒரு நபராக இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையில் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரை தன்னுடைய பாதுகாப்பில் பகவான் ஏற்றுக்கொள்ள முடியுமாமா. பகவானை யாரை வேண்டுமானாலும் பகவான் ஏற்றுக்கொள்வார் இல்லையா. இப்போ அதுதான் பகவான் அப்படிப்பட்ட உன்னத குணங்களை பகவான் பெற்றிருக்கின்றார் இல்லையா. அப்போ இதெல்லாமே நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா பகவான் செய்வது எல்லாமே எல்லாருடைய நன்மைக்காக முன்னாடியே பார்த்தோம். பகவானுடைய வருகை எல்லாருக்குமே மங்களகரமானது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லை. கோபியர்களோட பாடுறாங்க உங்களுடைய தரிசனம் எல்லாருக்குமே மங்களம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பரமபுருஷ பகவான் இந்த ஜட உலகில் தோன்றுவது, இந்த ஒரு ஸ்லோகா கூட முடியாது போல, நேரம் ஆயிடுச்சு. சரிப்பா, இந்த ஒரு பேரை பார்க்கலாம். பரமபுருஷ பகவான் இந்த ஜட உலகில் தோன்றுவது அவரது அந்தரங்க சக்தியின் தோற்றமே என்பதையும் அவர்கள் அறியார்கள். அவர் இந்த ஜடசக்தியின் எஜமானர் இல்லையா. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, பகவான் வருவது எப்படின்னா பகவானுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக தோன்றுகிறார். சம்பவாமி ஆத்ம மாயையா, நம்மளை மாதிரி பகிரங்க சக்தியின் மூலமாக கிடையாது. பகவான் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் பகவான் பூரண சுதந்திரம் வாய்ந்தவர். பகவான் தன்னுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக இந்த ஜட உலகில் தோன்றுகிறார். அவருடைய சக்தியின் செயல்கள் கூட அவருடைய செயல்கள் கூட இந்த அந்தரங்க சக்தியின் மூலமாகத்தான் செய்கின்றார். பகவான் எப்படின்னா இந்த ஜடசக்தியின் எஜமானர் பகவான். அதனால் அந்த ஜடசக்தி பகவானை கட்டுப்படுத்த முடியாது. ஜடசக்தி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது தனது கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும், தன்னிடம் சரணடையும் எவரையும் அவர் இந்த ஜடசக்தியின் பிடியிலிருந்து தன்னால் விடுவிக்க முடியும் என்றும் கிருஷ்ணர் அறிவிப்பதை நாம் பல இடங்களில் விளக்கியுள்ளோம் இல்லையே. மமமாய துரத்தியா தைவிகி ஏஷா குணமயி மமமாய துரத்தியா மாம் ஏவைய பிரபத்தியந்தே மாயாமேதான் தரதித்தே. அந்த ஸ்லோகம் தான் இங்கே பிரபுபாதர் விளக்கியிருக்காங்க. தைவிகி ஏசா குணமயி மமமாய துரத்தியா, என்னுடைய இந்த தெய்வீகமான என்னுடைய இந்த சக்தி எப்படின்னா வெல்லுதற்கு அரியது. ஆனால் யார் ஒருவர் என்னிடம் சரணடைகிறார்களோ அவர்கள் எளிதில் இந்த மாயா சக்தியை கடக்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சக்தி எப்படின்னா பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த சக்தி எப்படின்னா தாழ்ந்த சக்தியாமா. இந்த ஜட இயற்கை தாழ்ந்த சக்தி. நாம் யாருன்னா உயர்ந்த சக்தியை சார்ந்தவர்கள். ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்ம இந்த தாழ்ந்த சக்தியோடு நாம் தொடர்பு கொள்வதன் மூலமாக இந்த முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் நாம் வருகின்றோம். ஆனால் நாம் ஆனால் இது தாழ்ந்த சக்தியாக இருந்தாலும் எப்படி பகவானுடைய கட்டுப்பாட்டில், பகவானுடைய முழு கட்டுப்பாட்டில் இருந்து இயங்குவதனால அது சரியாக இயங்குகிறது. ஆனால் ஜடசக்தியை விட நாம் உயர்ந்த சக்தியாக இருக்கின்றோம். ஆனால் என்னாச்சுன்னா இந்த ஜட இயற்கையோட நாம் தொடர்பு கொள்கின்றோம். அதனால் இங்கே முக்குணங்களுக்கு கீழே இந்த கட்டுப்பாட்டில் நாம் இங்கே திரும்ப திரும்ப இந்த மூவகை துன்பங்களின் மூலமாக பிறப்பு இறப்பு முதுமை நோயில் நாம் சிக்கிக்கொள்கின்றோம். இதுதான் நம்முடைய நிலை. ஆனால் யார் ஒருவர் என்னிடம் சரணடைகிறார்களோ அதை எளிதில் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். அப்போ கிருஷ்ணரை
கிருஷ்ணரிடம் சரணடையும் ஆத்மாவினால் ஜடசக்தியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியும் என்றால் இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய பரமபுருஷர் எவ்வாறு நம்மை போல் ஜட உடலை உடையவராக இருக்க முடியும்? இல்லையா? பாருங்கள், பிரபுபாதர் பாருங்கள், இதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதராக பகவான் வந்து இருக்க முடியாது. இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே வந்து செய்யும்போது அவர் எப்படி வந்து நம்ம சாதாரண மனிதராக ஏற்றுக்கொள்ளலாம்? இல்லையா? இப்போ இந்த இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள வைப்பதே பெரிய விஷயமாக இருக்குது. பாருங்கள், அதுக்காக பாருங்கள் பிரபுபாதர் பாருங்களேன் எவ்வளோ விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏன்னா வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த நம்ம வந்து நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம இந்த முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் மாயாசக்தியின் பிடியில் இருக்கிறது கூட தெரியாது நமக்கு. நாம் என்ன நினைக்கிறோன்னா, நான் தான் உயர்ந்தவன், நான் தான் சுதந்திரமானவன், என்னுடைய விருப்பப்படி வந்து நான் செய்கிறேன், யாரும் என்னை வந்து கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலை வந்து மாயையினால் தான் நமக்கு அந்த ஒரு மனநிலை வந்து ஏற்படுதாமா. ஆனால் ஆக்சுவலாக உண்மையிலே வந்து நாம் மாயையோட கட்டுப்பாட்டில் வந்து நாம் இருக்கின்றோம். ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய அந்த ஒரு பிடியில் வந்து நாம் இருக்கின்றோம். அதை கூட நம்ம வந்து உணர முடியாத அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். பாருங்களேன், இப்போ அந்த ஒரு நிலை வந்து ஏற்படுத்தியவர் யாருன்னா பகவான் தான் இல்லையா? ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்திலே அதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாயாசக்தி பகவானுடைய சக்தி தான். ஆனால் வந்து இங்கே இருப்பது எல்லாமே மாயை தோற்றம். மாயை அப்படின்னா இல்லாத ஒன்று, தற்காலிகமானது. ஆனால் இல்லாத ஒன்று அது உண்மையாக தோன்றுவதற்கும் காரணமாக இருப்பவரும் அதே பகவான் தான் இல்லையா? இந்த ஒரு சூழ்நிலை வந்து எப்படி யாரால் வந்து ஏற்படுத்த முடியும் இல்லையா? அப்போ அந்த மாயா சக்தியிலிருந்து யார் விலகி இருக்காங்களோ அப்போ அவங்களுக்கு தான் தெரியும் இவங்க எல்லாருமே மாயா சக்தியின் பிடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனால தான் வந்து சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை இப்போ வந்து நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா ஸ்ரீமத் பாகவதம் நல்லா வந்து என்ன வந்து பக்தர்களின் உயர்ந்த பக்தர்களின் மூலமாக தூய பக்தர்களின் மூலமாக இருந்து நம்ம படிக்கும்போது நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நாம் இருப்பது முழுக்க முழுக்க பகவானுடைய இதில் பகிரங்க சக்தியின் கட்டுப்பாட்டில் நாம் இருக்கின்றோம், நாம் சுதந்திரமாக இல்லை அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இது வந்து பார்க்கும்போது நான் இதில் சில வியாசதேவர் எல்லா வேதங்களையும் வந்து தொகுத்துட்டார். நம்ம பார்த்துருக்கோம் இது. இப்போ எல்லா வேதங்களையும் வந்து தொகுத்த பிறகும் வேதங்கள், இதிகாசங்கள், உபனிஷதங்கள் ஒரு மனிதனுக்கு வந்து என்னென்ன தேவையோ எல்லா சாஸ்திரம் வந்து இயற்றிய பிறகும் சில வியாசதேவருக்கு வந்து மனது திருப்தி ஏற்படலை. இப்போ அந்த நேரத்தில் வந்து ஆன்மீக குருவாகிய சில நாரத முனிவர் வந்து வர்றாங்க. அப்போ வந்து சில வியாசதேவருடைய ஆன்மீக குருனால எதனால் வந்து இந்த குறை அப்படின்னு சொல்லி நாரத முனிவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகு சிரிக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து எடுத்து கூறின பிறகு நீங்கள் வந்து இதில் ஆழ்ந்த தியானத்தில் வந்து செய்து வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் வந்து எழுதணும், அப்படின்னு பகவானுடைய புகழை வந்து நீங்கள் எழுதணும், அதனால தான் உங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படலை அப்படின்னு சொன்ன பிறகு இது எல்லாமே உபதேசம் கேட்ட பிறகும் இதெல்லாம் விளக்கமாக வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் காண்டத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து சொன்ன பிறகு என்ன ஆச்சுன்னா சில வியாசதேவர் வந்து சமாதி நிலையில் பௌதீக களங்கத்தில் எல்லாத்துலேயும் முழுமையாக விடுபட்டு முழுமையாக வந்து சமாதி நிலைக்கு வந்து போகிறாங்க. இப்போ அந்த ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போதும் ஏன்னா தூய்மையான ஒரு நிலையில் பக்தி தொண்டில் வந்து முழுமையாக மனதை வந்து நிலைக்க செய்யும்போது அப்போ பார்க்குறாங்க பூரணமான முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பார்க்குறாங்க. பகவானுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகவானுடைய அந்த பகிரங்க சக்தியை வந்து பார்க்குறாங்க. இப்போ பகவானுடைய அந்த பகிரங்க சக்தி வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா ஜீவராசிகளையும் வந்து மோகிக்க செய்து நான் தான் இந்த உடல், இது எல்லாமே வந்து என்னுடையது, நான் எனது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் வந்து எல்லாரையும் வந்து மோகிக்க வைக்கிறாங்க. அதன் மூலமாக இந்த ஜீவராசி வந்து நான் தான் இந்த உடல், நான் செய்வது தான் சரியானது, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் இருப்பது வந்து சில வியாசதேவர் வந்து பார்க்குறாங்க. ஓ, இதுதான் எல்லா உயிர்வாளிகளுடைய வியாதியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சரி, வியாதி நம்ம தெரிஞ்சால் தான் மருந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையாப்பா? அதுக்கப்புறம் தான் அந்த முதிர்ந்த பருவத்தில் இருந்து தான் வந்து எழுதுனது தான் ஸ்ரீமத் பாகவதம். திருத்தி அமைக்கிறாங்க. வேதங்கள் முதல்ல எழுதிட்டாங்க, ஆனால் அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி
இது சில ஏன்னா ஆன்மீக குரு தான் நம்முடைய தவறை அவரால் மட்டும்தான் சரியாக சுட்டி காட்ட முடியும். இப்போ சில நாரத முனிவர் சொன்ன பிறகுதான் வேதங்களை திரும்ப திருத்தி அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஏற்றப்பட்டது தான் ஸ்ரீமத் பாகவதம். இது அப்போ தெரிந்து கொள்ளவே முடியலை. அப்போ இந்த உயிர்வாழ்களுடைய வியாதி என்னென்னா நான் எனது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாயாவுடைய சக்தியின் கட்டுப்பாட்டில் இருந்து செயல்படுவது தான். அப்போ அந்த வியாதி இதுதான். அப்போ வியாதிக்குரிய மருந்து என்னென்னா பகவானுடைய சேவையில் ஈடுபடுவது தான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பகவானுடைய பக்தி தொண்டு சேவையில் நம்ம ஈடுபடுகின்றோமோ அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு ஈடுபடுகிறோமோ அப்போ தான் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் நாம் எந்த அளவுக்கு மாயைகளுடைய சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றோம், அதிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம இதே ஒரு நிலை தான் நமக்கு தொடரும். திரும்பவும் இதே பிறப்பு இறப்பு சுழற்சி. இது 84 லட்சம் வகையான உயிரினங்களில் இந்த 7-14 உலகங்களில் எதை மேலேயும் கீழே திரும்ப 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 நமக்கு இதே சூழ்நிலையில் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ இதுதான் இப்போ இதை எப்படின்னா இது எல்லாமே செய்வது யாரு இல்லையா? பகவான் தான் இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயங்கள் இது எல்லாமே செய்கிறாங்க. ஏன்னா சிருஷ்டி உண்மையான காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த மனித பிறவியின் மூலமாக நம்ம பகவானை அறிந்து கொண்டு திரும்ப பகவானுடைய லோகத்துக்கு நாம் போக வேண்டும், பகவானை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த சிருஷ்டியின் நோக்கமே அதுதான். இப்போ இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் நிகழ்வது அதுதான். இப்போ இது எல்லாமே செய்வது பகவான் தான். இப்போ இது எல்லாமே செய்வது பகவான் தான். இது எல்லாமே செய்யும்போது எப்படி ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு சொல்லி அவரை நினைக்க முடியும் இல்லையா? எவ்வளோ உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். ஆனால் இது எல்லாமே தெரிந்தும் என்ன ஆகுதுன்னா மூடர்கள் பகவானை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு சாதாரண மனிதராக நினைக்கிறார்கள். எனவே இங்கே படித்தோம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அவரை ஒரு சாதாரண மனிதராக இருக்க முடியும்? எப்படி அவரால் ஒரு ஜட உடலை உடையவராக இருக்க முடியாது இல்லையா? பிரபுபாதர் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. எனவே கிருஷ்ணரை பற்றி அத்தகைய கருத்து முட்டாள்தனமானதாகும். சாதாரண மனிதரை போல தோன்றும் முழுமுதற்கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் மிகச்சிறிய அணுவிலிருந்து மிகவும் பிரம்மாண்டமான விராட தோற்றம் வரை அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார் என்று மூடர்களால் சிந்திக்க முடியாது இல்லையா? பாருங்க, எல்லாத்தையும் எப்படி ஒரு சிறிய அணுவிலிருந்து விராட் ரூபம் வரை எல்லாத்தையும் பகவான் தான் கட்டுப்படுத்துகிறார். எந்திராரூடானி மாயையா 18ஆவது அத்தியாயத்தில் வரும், பின்னாடி வரும். அதில் என்னது, இந்த ஜட உடல் என்னும் எந்திரத்தை நான் தான் உள்ளிருந்து இயக்குகின்றேன். இந்த உடல் எப்படின்னா எந்திராரூடானி மாய, ஒரு எந்திரம், ஒரு மிஷின் சொல்லிட்டாங்க. ஒரு உடல் தான் இல்லை, இந்த உடல் எப்படின்னா ஒரு எந்திரம், ஒரு மிஷின். நான் ஆத்மா இருக்கிறனால தான் இந்த உடலே இயங்குது இல்லையா? அப்போ உள்ளே இருந்து பகவான் நம்ம இயக்குகின்றார். நம்முடைய செயல்களுக்கு எப்படின்னு சொல்கிறார், சரி நீ இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அனுமதி கொடுக்கின்றார். உபதிஷ்டா அனுமந்தா, பரமாத்மாவுடைய செயல் என்னென்னா நமக்கு அனுமதி கொடுக்கின்றார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? செயலுக்கான 5 காரணிகள் இருக்குது. இது பின்னாடி வரும், நம்ம பார்த்துருக்கோம் நிறைய தடவை. இப்போ இது எல்லாமே பகவான் தான் செய்கின்றார். ஆனால் எப்படின்னா இது மிகப்பெரியது, மிக நுண்ணியதும் அவர்களது சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாகும். அதை நம்முடைய பௌதிக அறிவிற்கு புரிந்து கொள்ள முடியாது. எனவே மனிதரை போன்ற ஒரு உருவம் அளவற்றதையும் நுண்ணியதையும் ஒரே சமயத்தில் கட்டுப்படுத்துவதை அவர்களால் கற்பனை செய்யவும் முடியாது இல்லையா? பாருங்கள், ஒவ்வொரு அணுவில் இருந்தும் எத்தனை உயிர்வாளிகள் இருக்காங்க இல்லையா? நம்முடைய கண்ணுக்கு தெரியாத எத்தனை உயிர்வாளிகள் இருக்காங்க, மண்ணுக்கு அடியில் எத்தனை உயிர்வாளிகள் இருக்காங்க இல்லையா? இந்த ஒரு பிரபஞ்சம் மட்டும் இல்லை, எத்தனை பிரபஞ்சம் இருக்குது 14 லோகத்தில் இல்லையா? எத்தனை இப்போ 84 லட்சம் உயிரினங்கள் அப்படின்னாக்கா அப்போ அதிலே எத்தனை வகை இருக்குது. இப்போ எல்லா உயிர்வாளிகளிலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கின்றார். எல்லா நிலையிலும் பகவான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார் இல்லையாப்பா? எல்லாரையும் பகவான் கட்டுப்படுத்துகிறார், எல்லாவற்றையும் படைத்து காத்து பகவான் அளிக்கின்றார் இல்லை? இது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது இல்லையா? நமக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே நம்ம படுத்துருவோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் இருக்கும் போதும் பகவான் செய்வது நம்மளால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? கண்டிப்பாக முடியாது. எனவே மனிதரை போன்ற ஒரு உருவம் அளவற்றதையும் நுண்ணியதையும் எப்போ பார்த்தோம், எல்லையற்றதும் எல்லைக்கு உட்பட்டவற்றையும் எல்லாவற்றையும் அவர் ஆள்பவராக இருந்தாலும் இந்த தோற்றங்களிலும் விலகி இருக்கிறார். பாருங்களேன், இது எல்லாமே பகவான் தான் செய்கின்றார். ஆனால் இதிலிருந்து பகவான் விலகி இருக்கிறார். இங்கே உள்ளிருந்து எல்லாமே எப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லியே நம்மளால் புரிந்து கொள்ள முடியலை.
ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலேருந்து நான் விலகியுள்ளேன் இல்லையா. முன்னாடி வந்து பார்த்தோம், முன்னாடி அந்த ஸ்லோகத்தில் எல்லாமே இதிலே நம்மளால் புரிந்து கொள்ள முடியல. இதெல்லாம் இடத்துல இருந்து பகவான் விலகி உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி புரிந்து கொள்வது? மிகப்பெரியதையும் மிகச்சிறியதையும் ஒரே சமயத்தில் கட்டுப்படுத்தும் போதிலும் அவர் அதிலிருந்து விலகி இருக்கவும் முடியும். இதுவே அவருடைய திவ்யமான அச்சிந்திய சக்தி. அதான் வந்து திரும்ப திரும்ப சொல்லப்படுது. ஏன்னா பகவானுடைய தன்னுடைய அச்சிந்திய சக்தியின் மூலமாக அப்படின்னா நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத, அதான் சொல்லப்படுது அச்சிந்திய பேத அபேத தத்துவம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே இங்கே பகவத்கீதை வந்து சொல்கிறது நான் படித்தேன் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதும் முடியாது. ஏன்னா இது எல்லாமே புரிந்து கொள்வது இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் வந்து நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா என்னென்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொன்ன அந்த அச்சிந்திய பேத அபேத தத்துவம், அந்த ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் வந்து ஒவ்வொரு தத்துவம் வந்து இருக்குது. ஒவ்வொரு கோட்பாடுக்கும் வந்து வைணவ கோட்பாட்டுக்கு வந்து அச்சிந்திய பேத அபேத தத்துவம். அந்த கோட்பாடை வந்து அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த விளக்கம் வந்து புரியும். இல்லைன்னா மற்றவங்களால் வந்து புரிந்து கொள்ள முடியாது. அந்த ஸ்லோகத்துக்கு வந்து விளக்கம் எவ்வளோ சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த தத்துவத்தை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வந்து பகவானுடைய அச்சிந்திய சக்தியின் மூலமாக இது எல்லாமே செய்கின்றார். யோகம் ஐஸ்வரம் எனப்படுகிறது. மனிதரைப் போல தோற்றமளிக்கும் கிருஷ்ணரால் எவ்வாறு மிகப்பெரியதையும் மிகச்சிறியதையும் கட்டுப்படுத்த முடியும் என்பதை மூடர்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இருப்பினும் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை அறிந்து தூய பக்தர்கள் இதனை ஏற்கின்றனர் இல்லையா. வந்து பக்தர்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்க. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், எல்லாருமே அனுபவிப்பாளர் பகவான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து அவரே பகவான் என்பதால் தூய பக்தர்கள் அவரிடம் முழுமையாக சரணடைந்து அவரது பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுகின்றனர். இந்த ஒரே ஒரு கதை மட்டும் வந்து சொல்லிட்டு முடிக்கலாம். ஏன்னா கிருஷ்ணரை பற்றி வந்து பேசும்போது பாருங்களே எவ்வளோ விஷயங்கள் பிரபுபாதர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், பகவான் எந்த மாதிரி வந்து செயல்படுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த அளவுக்கு வந்து உணர்ந்திருக்கிறார் சில பிரபுபாதர். பாருங்கள் எவ்வளோ அந்த சாஸ்திரங்களில் இருந்தும் அவருடைய அனுபவபூர்வமாக இது எல்லாமே விளக்கம் வந்து நமக்கு நம்முடைய புரிதலுக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு பகவானை எப்படி வந்து ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு வந்து சொல்ல முடியும்? இப்போ நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் அவர் வந்து எப்படி கடவுளாக இருக்க முடியும் இல்லையா. அப்போ வந்து பகவான் வந்து செய்வது எல்லாமே வந்து எப்படின்னு நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டவர், கற்பனைக்கு எட்டாதவர் அப்படின்னு சொல்லி வந்து எவ்வளோ விளக்கத்தை வந்து பிரபுபாதர் வந்து கொடுத்துருக்காங்க. பாதி தான் வந்து பார்த்துருக்கோம், மீதி அடுத்த வகுப்பில் வந்து தொடரலாம். இந்த ஒரு கதையோடு வந்து நம்ம இங்கே முடிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் பாண்டவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதில் இந்த யாகம் வந்து பண்ணுவாங்க யுதிஷ்டிர மகாராஜா. இப்போ அந்த ஒரு மிகப்பெரிய யாகம் வந்து நடத்தும் போதும் அப்போ வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து இங்கே எல்லாரையும் வந்து வந்தவங்களுக்கு வந்து நீங்கள் சரியாக கவனித்து சரியாக வந்து நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா, இங்கே சங்கு இருக்கு இல்லையா, இந்த சங்கு யாருமே எடுத்து ஊதாமல் அது தானாகவே வந்து ஊதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது இப்போ அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த மாதிரி சொல்லும் போதும் அப்போ வந்து பார்க்குறாங்க சங்கு ஊதலை. ஐயோ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ குறை செஞ்சுட்டேனோ அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது அப்போ யுதிஷ்டிர மகாராஜா வந்து பயப்படுறாங்க. அப்போ வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி எல்லாருமே வந்து வர்றாங்க இல்லையானா, ஒரு யுதிஷ்டிர மகாராஜா இல்லையா வந்து ஒரு உலக பேரரசர். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய யாகம் வந்து நடத்தும் போது என்னாகும், எல்லா பேரரசர்களும் ஒரு சிற்றரசர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே வந்து வர்றாங்க, எல்லா தேவர்களும் எல்லாருமே வந்து வர்றாங்க. இப்போ அந்த இடத்துல வரும்போதும் ஒரு பிச்சைக்காரர், இப்போ அவங்க வரும்போது அவங்கள வந்து அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அவங்க யாருன்னா தூய பக்தர். இப்போ அதனால் வந்து நீங்கள் அவங்க கவனிக்கலை அப்படின்னு சொல்லும்போதும் ஐயோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு தூய பக்தர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி திரௌபதி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உணவு அளிக்கணும், ஆனால் ஒரு தூய பக்தர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பக்தரை வந்து தேடி போகிறாங்க. அப்போ வந்து அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா கூப்பிட்றாங்க, வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் வந்து எப்படி ஒரு அரண்மனையில் வந்து நான் வந்து விருந்து சாப்பிட்றது, ஐயோ நான் ஒரு பிச்சைக்காரன், நான்லாம் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி வரும்போதும் இப்போ திரௌபதி வந்து அங்கே பரிமாறுறாங்க, இன்னும் ஒரு தூய பக்தர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து சமைச்சது ஒவ்வொரு ஐட்டமாக வந்து அவங்க வந்து வச்சு எல்லாமே வந்து அவங்க